الرحمن الرحيم. أن عائشة رضي الله تعالى عنها قالت قال رسول الله صلى الله عليه وسلم تحروا الليلة القدر في الوتر من العشر الأواخر من رمضان رواه البخاري. கணித்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான சகோதர பெருமக்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாக்கியம் நிறைந்த நல்ல முத்துமார்களே, அருமையானவர்களே, எந்த விஷயத்தை கேட்கிறோமோ அந்த விஷயத்திற்குரிய அமைச்சையும் பாக்கியத்தினையும் கேட்ட விஷயங்களை பிறருக்கு எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தினையும் அல்லாஹ் நம் அனைவரும் வழங்குவானாக. நம்முடைய வாழ்நாட்களை எல்லாம் ஆரோக்கியமான வாழ்நாட்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனைகளுக்கு செல்லாத காலங்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனை செலவிடுகிறது அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையாக்கி பாதுகாப்பானாக. எல்லா விதமான ஆபத்துகள், விபத்துகள், பலாய் முசீபத்துகள், பரவக்கூடிய தொற்று நோய்கள், அனைத்து விதமான பாவ செயல்களிலிருந்தும் அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையாக பாதுகாத்து நிம்மதியான, அமைதியான, வாகத்தான, சந்தோஷமான, மகிழ்ச்சியான வாழ்க்கை இந்த உலகத்திலும் நாளை மறு உலகத்திலும் அல்லாஹ் அளவில்லாமல் வழங்கிடுவானாக. நம்முடைய ஹலாலான ஹாஜத்துகள் அனைத்தையும் அல்லாஹ் நிறைவேற்றி தருவானாக என்று இந்த நல்ல நேரத்தில் துஆ செய்து சொல்கிறேன். அருமையானவர்களே, கடந்த நாட்களில் நோன்பு சம்பந்தமாக வரலான நோன்பு, உபரியான நோன்பு, சுன்னத்தான நோன்பு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைபிடித்த நடைமுறைகள், சஹாபாக்கள் அவர்கள் நோற்று நோன்பு, இதையெல்லாம் நாம் தொடர்ந்து பார்த்து வந்தோம். அடுத்த இந்த ஹதீஸுடைய தொடர்களில் லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர் என்றால் என்ன அப்படின்னா, சங்கையான இரவு, மகத்துவமான இரவு என்று பொருள். இன்னொரு பொருளும் சொல்லலாம். லைலத்துல் கத்ர் அப்படிங்கிறது விதியை நிர்ணயம் செய்யக்கூடிய இரவு என்றும் அந்த இரவுக்கு பொருள் கொள்ளலாம். அல்லாஹ் திருக்குர்ஆனில இந்த லைலத்துல் கத்ர் இரவு சம்பந்தமாக தனி ஒரு சாப்டர், ஒரு அத்தியாயத்தையே அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கிறார். அந்த லைலத்துல் கத்ர் இரவை பற்றி சொல்லும் பொழுது ഖൈറുம் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்த இரவு என்று அல்லாஹ் அதை பற்றி, அதனுடைய சிறப்பை பற்றி சொல்லி காட்டுகிறார். 1000 மாதங்கள் அப்படின்னா கிட்டத்தட்ட 83 வருடங்கள். 83 வருடங்களுக்கு சமமான ஒரு இரவை அல்லாஹ் வருடத்தோறும் நமக்கு வழங்குகிறான் அப்படின்னா, அந்த நம்முடைய வாழ்க்கையில் ஒரு லைலத்துல் கத்ருடைய இரவு கிடைத்து விட்டாலே 83 வருடங்களுடைய நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்வதற்கு அல்லாஹ் நமக்கு வாய்ப்பை தந்திருக்கிறான். வருஷம் வருஷம் வந்துட்டு தான் போகுது. அது ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு ரமலான்களிலும் அந்த லைலத்துல் கத்ர் இரவை அல்லாஹ் நமக்கு தந்து கொண்டு தான் இருக்கிறான். அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய ரமலான்களில், எல்லா ரமலான்களிலும் லைலத்துல் கத்ருடைய இரவை அடையக்கூடிய தௌஃபீக்கினை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. அருமையானவர்களே, அதே போல தனஸ்ஸலுல் மலாயிகா வர்ரூஹு ஃபீஹா, மலக்குமார்கள் வருகிறார்கள். மலக்குமார்கள் எப்பவுமே இருக்கிறாங்க. நம்மளுடன் நன்மை தீமையை எழுதக்கூடிய மலக்குமார்கள் இருக்கிறார்கள். மஸ்ஜிதில் நம்மோடு சேர்ந்து தொழுகக்கூடிய மலக்குமார்கள் இருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, சூரத்துல் ஃபாத்திஹாவை நீங்க நிறைவு செய்த பிறகு ஆமீன் என்று சொல்லுகிறீர்கள் அல்லவா, அந்த ஆமீனும் மலக்குமார்களுடைய ஆமீனும் ரெண்டும் சேர்ந்து இருந்தால் அந்த ஆமீன், அந்த துஆ ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படிங்கிறார். ஏன்னா மலக்குமார்கள் சொல்லும் பொழுது அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளதானே செய்வான். அந்த ஆமீனும் நம்முடைய ஆமீனும் சேர்ந்து கலக்கும் பொழுது அது அல்லாஹ்வுடைய புறத்தில் இருந்து ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அதே போல தனஸ்ஸலுல் மலாயிகா, மலக்குமார்களுடைய வருகை இருக்கிறது என்று குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. மலக்குமார்கள் மட்டுமல்ல, இந்த உலகத்தில் வாழக்கூடிய சமயத்தில் நபிமார்கள் இருக்கக்கூடிய சமயத்தில் தான் ஜிப்ராயில் வருவார்கள். ஜிப்ராயிலுடைய வருகை நின்றுவிட்டது என்றுதான் நிறைய சஹாபாக்கள் ஏங்கி அழுது கொண்டிருந்த ஹதீதுகள் எல்லாம் உண்டு. அபூபக்கர், உமர் போன்ற மூத்த சஹாபாக்கள் எல்லாம் வகை நின்று விட்டதையும் ஜிப்ராயில் வராமல் இருக்கக்கூடிய நிலைகளையும் தான் அந்த இயக்கங்கள் எல்லாம் இருந்தது. என்றால் நபிமார்கள் இல்லை என்றால் ஜிப்ராயிலுடைய வருகை கிடையாது. வகை அவர்கள் தான் கொண்டு வருவார்கள் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து செய்திகளை. ஆனா வர்ரூஹு ஃபீஹா, அந்த இரவுல யாரும் தான் வர்றா? ஜிப்ராயிலும் தான் வருகிறார். ஜிப்ராயிலும் தான் வருகிறார். குர்ஆன் சொல்லக்கூடியது. வர்ரூஹ் அப்படிங்கிறது ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வருகையும் தான். இப்படி ரமலானுடைய காலத்தில் ஒரு இரவு, அது லைலத்துல் கத்ர் இரவு, அந்த இரவை நீங்கள் தேடிக் கொள்ளுங்கள். என்ன அதை குறிப்பாகவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்படி சொல்லுவாங்க. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், தஹர்ரு அன் லைலத்துல் கத்ர் ஃபீ வித்ரி மின் அல் அஷ்ரில் அவாஹிர் மின் ரமலான். ரமலானுடைய கடைசி 10 ஒற்றைப்படை இரவுகளில் நீங்கள் லைலத்துல் கத்ருடைய இரவை தேடிக் கொள்ளுங்கள். இதை தான் நாம் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானில் முதல் 10 இஅ்திகாஃப் இருந்தாங்க. இரண்டாவது 10லும் இஅ்திகாஃப் இருந்தாங்க. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, எனக்கு சொல்லப்பட்டது 3வது 10ல் தான் லைலத்துல் கத்ருடைய இரவு இருக்கிறது, அதில் நானும் இஅ்திகாஃப் இருக்கிறேன், நீங்களும் இருந்து கொள்ளுங்கள் என்ற ஹதீஸ்கள் எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் 10ல் இருந்திருக்காங்க, 2வது 10லையும் வந்திருக்காங்க, 3வது 10ல் இருப்பதாக எனக்கு செய்தி சொல்லப்பட்டது. யாரெல்லாம் இஅ்திகாஃப் இருக்கிறீர்களோ எங்களுடன் சேர்ந்து என்ன பண்ணுங்க, என்னுடன் சேர்ந்து இருந்து கொள்ளுங்கள் என்ற ஹதீஸ்கள் எல்லாம் நாம் காணப்படுகிறது. இப்படி அந்த இரவை அடைந்து கொள்வதுதான் அதில் மகத்துவமான இரவு. அது சங்கையான இரவு, 1000 மாதங்களை விட சிறந்த இரவு, கிட்டத்தட்ட 83 வருடங்களுக்கு நிகரானது. இப்படி எல்லாம் நமக்கு அந்த புனிதமான இரவுகள் அல்லாஹ் நாட்களில் சில இரவுகளை நமக்கு தந்திருக்கிறார். சிறப்பான இரவுகளை நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார். அந்த இரவுகளை எல்லாம் நமக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதனுடைய நன்மைகளை முழுமையாக பெற்றுக் கொள்ள வேண்டும். அந்த நன்மைகள் மூலமாக நாளை மறுமை நாளையில் உயர்ந்த நிலையை பெற்றவர்கள் கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்து பெற வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் துஆ செய்து கொள்கிறோம். வாழும் காலம் எல்லாம்